பேண்டோட சேர்ந்து ஷூவும் தச்சு வச்சுக்கிறாங்களா? என்னம்மா இங்க வா. 13 டவுசர், 13 டி-ஷர்ட், 6 பேண்ட், 3 Dress எல்லாமே சேர்த்து இது நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ரொம்ப வெயில் வந்து இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயில் ஆயிடுச்சு. நாங்க வர வேலை வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம், முலாம் பழம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பழம்லாம் வாங்கிட்டு வரலான்னு போறோம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. காக்காவா? ஆமா காக்கா. பாப்பா தலையில பூ எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா செம்மையா இருக்கு. ரொம்ப நாளாவது இதை வச்சு இவளே எடுத்து வந்து கொடுத்து போடுமான்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் போட்டு விட்டேன். எடுக்காது, அழகா இருக்குது. சூப்பரா இருக்கு. ரசிகா என்னம்மா நானே பேபேன்ற அப்பா சொல்லு கிருஷ்ணா. நான் செய்தா நல்லா இருக்கா? வந்தாச்சு போல இருக்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி பழம் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கேன். நிறைய கொட்டி வச்சிருக்காங்க. எது எடுக்கிறதுன்னு தெரியல. இப்பதான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, தர்பூசணி பழம் அப்படியே இந்த கிர்னி பழமும் முலாம்பழமா? அது தெரியல. கிர்னி பழம் தான் சொல்லுவோம். ஆனா பேபி தான் ஒரு நாள் முலாம்பழம் சொல்லிச்சு. அது கிர்னி பழமா முலாம்பழமான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பழம் எடுத்துக்கலாம். நல்ல பழமா செலக்ட் பண்ணி எடு. அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியா? சரி. ஆமா, இந்த அட்டி பொண்ணுக்கு திராட்சை பழத்தையே பார்த்து கிடைக்கிறா. திராட்சை பழமே வாங்கி கொடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை வந்து பாப்பா விரும்பி நல்லா சாப்பிட்டா. பட் ஆனா அது சாப்பிட்ற அன்னைக்கெல்லாம் நான் நோட் பண்ணி பார்க்குறேன், ஃபீவர் வருது பாப்பாக்கு. ஸோ அதனாலே ஃபீவரானான்னு தெரில. பட் ஆனால் திராட்சை கொடுத்தாலே வந்து பாப்பாவுக்கு வந்து செட் ஆகலை. பேபிக்குமே செட் ஆகலை. திராட்சை பழம் சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துல தொண்டை கரகரன்னு ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முலாம்பழமும் கிர்னி பழமும் 2 செவ்வாழை பாப்பாக்காக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தர்பூசணி பழம் வாங்கலை. இவரு குட்டி குட்டியாக இருக்குதான், பெருசா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு பெரிய பழமா பாக்குறாரு. சார் வாங்கினதே வாங்கலாம். அந்த சைடு இன்னும் நிறைய பழக்கடை இருக்கு, போய் பார்க்கலாமா? நல்லா ஸ்வீட்டா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும், விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தர்பூசணி வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கணுமா, அப்புறம் கலரா இருக்கணுமா, டேஸ்டா இருக்கணும். இப்படின்னா அதுக்கு நீ தான் போய் வளர வைக்கணும். அதேதான் வீட்டுல போய் வளர வச்சிருக்கேன். சரி பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தாச்சு ஜூஸ் போறதுக்காக. 2வது கடை வந்து போய் பார்த்து அதுக்கப்புறம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 3.7 கிலோ, அது கிட்டத்தட்ட 4 கிலோ பழம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போட போறோம். ஸோ முக்கியமா நம்ம கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா அகாராவோட எலக்ட்ரிக் ஃபுட் ப்ராசஸர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க, இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். இதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் யூனிட். நல்லா பிளாக் கலர்ல சூப்பரா பார்க்கவே நல்லா கிளாஸியா லுக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பீட் செட்டிங் இருக்கு, ஒரு பல்ஸ் மோட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் வந்து அன்லாக், இந்த சைடு வந்து லாக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைரக்ஷன்ல பண்ணா அன்லாக். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ணிடலாம். இதுல வந்து காப்பர் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டாருக்கு வந்து வாரண்டி இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஃபுட் ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஜூஸருக்கு வந்து பெரிய ஜார் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா கிளாஸா. என் தெரியுதா? தெரியுது. ஸோ இது வந்து 1.5 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூடி அழகா ஓப்பன் பண்ணி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நம்ம அரைக்கும் போதே வந்து கூட நம்ம ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றி தந்தா தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன ஆமா சின்ன பீஸ் போட்டு தந்தா சின்ன சின்ன பீஸ் வேணா கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க. நல்ல புடியும் வந்து நல்ல அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஜூஸ் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4-5 பேர் நல்லா பெரிய ஃபேமிலியா இருந்தா ஸோ அவங்கலாம் ஜூஸ் போடுறதுக்குலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுல் பாருங்க, இது 2.1 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது கொள்ளளவு பிடிக்கும். ஸோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம துருவுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்றது எல்லாமே இந்த பவுல் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் பவுல் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு இது. ஸோ மூடி வந்து பாத்தீங்கன்னா அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க, சிம்பிள். இது மூடுறது வந்து பாத்தீங்கன்னா செம ஈஸி. ஸோ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எடுத்து இப்படி பண்ணிடணும். ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது கூட லாக் ஆகிற மாதிரி வந்தா லாக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா புஷர், வெஜிடபிள்லாம் போட்டு அதை புஷ் பண்றதுக்காக ஒரு புஷர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டியூப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிக் சைஸ் அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ்னு சொல்லிட்டு 2 ஃபீட் டியூப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணி அழுத்தினா நல்லா ஃபிட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா இதை உள்ள வச்சு லாக் பண்ணணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து போடுறதுக்கு ஒரு பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனா அது கட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு கட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்றதுக்கு ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேரட் பீட்ரூட்லாம் துருவறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்றதுக்கு சூப்பரா நம்ம வெள்ளரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாலட்லாம் போடும்போது ஸ்லைஸ் பண்ணோம்னா அந்த ஸ்லைஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி வந்து கழட்டி போறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கொடுத்துருக்காங்களே இதை ஃபர்ஸ்ட் இதுல வந்து செட் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து உள்ள அமுத்திட்டு ஒரு பக்கம் அழுத்தினா அழகா உள்ள போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள். இது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இது வெளியே எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த சைடு அழுத்தினா அழகா வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேடு கொடுத்துருக்காங்களே, இது வந்து பாத்தீங்கன்னா சாப் பண்றதுக்கு இப்போ பொடியா வந்து ஆனியன் சாப் பண்ணணும், இல்ல கேரட் பீன்ஸ் பொரியல் பண்றதுலாம் பொடியா சாப் பண்ணா இதை உள்ள வச்சுட்டு நம்ம வந்து சாப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூப் வந்து போட்டுக்கணும் உள்ள. ஸோ போட்டுட்டு நம்ம வந்து சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. இது மாவுலாம் பேசுறதுக்கு, இப்போ சப்பாத்தி மாவுலாம் பேசணும்னா மாவு பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1000 வாட் பவர் ஃப்ரெண்ட்ஸ். 1000 வாட்ஸ் பவர் இருக்கு. ஸோ இது நல்லா கிரிப்பு வந்து இருக்கிறதுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்குது பாருங்க. கையால வந்து தூக்குற அளவுக்கு இருக்கு. ஸோ நல்லா வந்து கிரிப்பா இருக்கு, அசையாத இருக்கிற அளவுக்கு. மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்ல வந்து ஃபிளவர் மாதிரி இருக்கு இல்லையா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முட்டைலாம் பீட் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து விஸ்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபீச்சர் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாத்துக்குடி ஜூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போடலாம். ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ல வச்சுட்டு இங்க லாக் பண்றதுக்கு வந்து இருக்கும். இங்க வந்தா லாக் ஆகிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயரா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயரா இருக்கு பாருங்க. இந்த ஸ்கொயருக்கு நேரா எப்படி இருக்கோ அது மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பழத்தை டைரக்டா வச்சோம்னா அழகா ஜூஸ் புழிஞ்சு அழகா விதை அந்த மேல இருக்கிறது எல்லாமே இங்கே நின்றுடும். கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜூஸ் வந்து கலெக்ட் ஆயிடும். செம்மையா இருக்கு இது. ஸோ பாருங்க சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு ஜார் வந்து கியூட்டா கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப தூள்லாம் அரைக்கிறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி தூள் அரைக்கிறதுக்கு கடலை பயிர் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முழு பொருள் அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டிங் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்களும் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஜூஸ் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4-5 பேர் நல்லா பெரிய ஃபேமிலியா இருந்தா ஸோ அவங்க எல்லாம் ஜூஸ் போடுறதுக்குலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஜூஸ். ஆமா, வெயிலுக்கு ஏதமா 2 ஜூஸா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ், இது வந்து சாத்துக்குடி பழம் ஜூஸ். இன்னும் அங்க பாரு வர்றாரு பாரு, வெக்க வந்துச்சு. செம்மையா இருக்கு. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிர்னி பழம் வாங்கி வந்து வச்சுட்டு அப்படியே ஜூஸ் போடலாம். ஏன்னா இதெல்லாம் குடிச்சிட்டே இருக்கு, அப்புறமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா வேணுமா? ஜெயஸ்மிதா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் எழுந்திருக்காரு தூங்கி. பாப்பாக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, வாட்டர்மெலன் ஜூஸ் குடி குடி குடி. பாத்தீங்கன்னா நாங்க பாண்டிக்கு கிளம்பிட்டோம். பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இது கூட வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஆயிடுச்சு, ஹைட்டா வளர்ந்துட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முட்டிக்கு மேல வந்து ஏறிச்சா. சரி ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறோம். வெளில போட்டு போகலாம் ட்ரெஸ் இல்ல, ஸோ அதனால வெளில போட்டு போறது கொஞ்சம் ட்ரெஸ்ஸும், அப்புறம் அந்த எடை போடுற கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எடை போடுற கடைக்கு போயிட்டு அவளுக்கு கொஞ்சம் பேண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்க நிறைய டவுசர் எடுத்திருக்கோம். பேண்ட் இல்லாத இங்க பாருங்க விளையாடும் போது வந்து முட்டி வந்து அடிபட்டு தேஞ்சு போகுது. ஸோ அதனால பேண்ட் ட்ரெஸ் மாதிரி வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடை போடுற கடைக்கு வந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் எல்லாம் நிறைய இருக்கும். பாப்பாக்கு டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். நைட் ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பரா நிறைய வச்சிருப்பாங்க. இல்ல செல்லாம் தூங்கிட்டு இருந்தோம், அதனால தலை கலைஞ்சிருக்கு. அப்படியே தூக்கத்துல எடுத்துட்டு வந்துரும். ஆமா ஆமா, போலாமா? போலாம். தூக்கம் கலையிலையா தங்க பிள்ளைக்கு? ப்ளே டைம். ஆமா, எல்லாம் விளையாடிடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா கீழே கூட்டிட்டு இருக்கா விளையாடுறதுக்கு. என்ன பண்ற? அம்மாவுக்கு ஷாப்பிங் பண்றா.
சேட்டா திரும்ப சூப்பரா இருக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு எடை போடுற கடைக்கு வந்து வந்தாச்சு. ட்ரெஸ் எடுக்கலான்னு 1 kg 6. பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் உனக்கு தான் ட்ரெஸ் எடுத்திருக்க நீ. எனக்கு மட்டுமா எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 பேருக்கு தான் ட்ரெஸ்ஸே எடுத்திருக்கோம். ஆமா இப்போ பாப்பாவுக்கு வந்து போய் ட்ரெஸ் எடுக்கலாம். ஓகே போலாமா? ஓகே. ஜெஷிதா பொண்ணு என்னம்மா மூஞ்சி திரும்பிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. இங்கே பாருங்க எக்கச்சக்கமாக கிடக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா எது வேணாலும் நம்ம தேடி எடுக்கலாம். ஐய் நியூ கலெக்ஷன் நிறைய வந்துருக்குப்பா. நிறைய டவுசர் கலர் கலராக வந்திருக்கு. ஆஹா நல்லா இருக்கே, எடுக்கலாம். ஃபுல்லாக டவுசர். பாப்பா டவுசர் பார்த்தோன்னா சந்திரமுகி மாதிரி. இது நல்லா இருக்கு. டவுசர் தேடுறதே பெரிய விஷயமா இருக்கும் வீட்டில். எடு ஒளிஞ்சு விளாட்ற சங்கதாவா? ட்ரெஸ் எடுத்தா ஒரு கட்டத்துக்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கா. பாரு ஒரு பேண்ட் எடுத்தேன், அது ஷூ டைப் வந்து இருக்கு. பேண்டோட சேர்ந்து ஷூவும் தச்சு வச்சுக்கிறாங்களா? இந்த பேண்ட் நல்லா இதுல என்னம்மா இங்க வா. இதுதான் வேணுமா அவளுக்கு? இன்னைக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஆனால் பேண்ட்ல வந்து தேடணும் எல்லாமே. இது இங்கே தான் வந்தேன் 1 வயசு பசங்க பார்க்க. ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. தேடி கண்டுபிடிச்சிருக்கு. தேடி எடு. லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எடுக்க வேணாமா? போட்டு பார்த்தா தான் தெரியும். அது கால் எடு. அப்படி செட் ஆகலைன்னா கட் பண்ணிடலாம். அப்படி கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி. ஆமா மேலே வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு மட்டுமே இவ்வளோ தூரம் போய் எடை போட்டு பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு, எவ்வளோ அமௌண்ட் வருது. ஆமாம் இவர் இதெல்லாம் எவ்வளோ கும்பு கும்பலாக வச்சுருக்கீங்க. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேடி தேடி எடுத்தோம் நாங்கள். ட்ரெஸ் எல்லாமே குவிச்சு வச்சுருக்காங்க. எடை போட்டு வச்சுருக்காங்க. பாய். தூக்கவே முடியல, வெயிட்டா இருக்குது. பின்ன எடை போட்டு 2 கிலோ எடுத்துட்டு வந்திருக்க ட்ரெஸ். 2 கிலோ ஃபுல்லாவே பாப்பாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். செம்மையா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் வீட்டில் போய் காட்டுறேன் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. போலாமா? போலாம். பாப்பாக்குன்னு ட்ரெஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பாண்டிக்கு போய் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டா இருந்தது. பாப்பாவுக்கு ரொம்பவே பசி எடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க அதுக்கப்புறமா தான் என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு காட்டலாம்னு சொல்லி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நைட் என்ன டின்னர் தெரியுமா செஞ்சேன்? கம்பு தோசை. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வேற இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்காக தான் வந்து மாவு வச்சு புளிக்க வச்சேன். நாங்க ஷாப்பிங் போய் வரதுக்கே மணி 9 ஆயிடுச்சு. மாவு புளிச்சிச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு அது தோசை விட்டு சாப்பிட்டோம். கம்பு தோசை வேற லெவலா இருந்தது. ஆமா ஒரு நாளைக்கு ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரா ட்ரெஸ் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஆமா பாப்பாக்கு அந்த டவுசர் மாடல் எடுப்போம்ல கால் டவுசர், அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடா எடுத்துட்டு வந்தோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர் சேம் கலர்லயே வந்து 2 3 அது மாதிரி எடுத்துட்டு வருவோம். ஏன்னா வேற இருக்காதுன்றதுனால ஒரே கலர்ல நிறைய எடுப்போம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நிறைய இருந்தது. கண்டிப்பா வேணும்ன்றவங்க அந்த கடைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு ட்ரெஸ் எல்லாமே. இந்த நிறைய டிஷர்ட் எடுத்துட்டு வந்தோம் பாப்பாக்கு. விதவிதமா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். மொத்தம் இது எத்தனை கிலோ பேபி? 2 கிலோ இருந்ததா? கரெக்டா 1 கிலோ. அதான் 2 கிலோ இருந்தது. 1280 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தோம். நம்ம ரோட் வரமா உட்காந்துக்கலாம் போல. இங்க பாருங்க கடை வைக்கிற மாதிரி வந்து கடை போட்டு வித்துடலாம்ன்றியா? 3 டவுசர் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் விக்கிறாங்க. ஆமா செம்மையா வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்கு. குவாலிட்டி வைஸ் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பாருங்க. நல்ல கலரா வந்து பாத்தீங்கன்னா ஜட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் இல்ல, சரி இருக்கிறத எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நாங்க வந்து எடுத்துட்டு வந்தோம். இப்போ இத்தனை கலர் இருக்கு. மொத்தம் எத்தனை ஜட்டி? மொத்தம் வந்து ஜட்டி மட்டும் 13 ஜட்டின்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. இந்த ஜட்டில நல்லா அழகா இருந்தது. பூ போட்ட ஜட்டியா? ஆமா இன்னுமே நிறைய ஜட்டிஸ்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பார்த்து எடுத்துக்கலாம்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஜட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜட்டி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 13 ஜட்டி. ஆக்சுவலி நாங்க பேண்ட் தான் நிறைய எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். பேண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா பெரிய சைஸா இருந்தது, கால் எல்லாமே நீட்டா இருந்தது. சோ அதனால ரொம்ப நேரமா தேடி கொஞ்சம் தான் எடுத்தோம். அங்க என்னன்னா அப்படியே மலை மாதிரி பாத்தீங்களா, மலை மேல குவிச்சு வச்சிருவாங்க. ஆமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான சைஸ் வந்து தேடி எடுக்கணும். அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின். நாங்க தேடி எடுத்து இன்னும் கொஞ்சம் நாங்க கூட தேடி எடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்ல ஒரு நிமிஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே இல்ல, கடையை சுத்தி வரா. ஆமா சுத்தி கடையை சுத்தி வரா. சந்துலாம் இருக்கு போற, அந்த சந்துல எல்லாம் போற துணி நினைச்சுன்னு போய் துணி மேல போய் மோதுறா. அதுக்கு பின்னாடி செவுரு இருக்குன்றது வந்து இவளுக்கு தெரியல. அதுல போய் விளையாடிட்டு ஜாலியா வந்து சுத்திட்டு இருந்தால. இதுக்கப்புறம் அவளை வச்சு நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்துட்டேன். பேண்ட் எத்தனை பேண்ட் எடுத்து வந்திருக்க? 1 2 3 4 5 6 பேண்ட். 6 பேண்ட் இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெதுன்னு நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. சோ நெக்ஸ்ட் எல்லாம் வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கவுன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்துட்டு வந்தோம். நாட்டு போட்டு அழகா இருந்துச்சு இந்த கவுனு. பாப்பாக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இது ஒண்ணு எடுத்தேன் ஒரு கவுனு. அப்புறம் வந்து அதுல பொம்மைலாம் போட்டுருக்கல. ஆமா இது சூப்பரா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்துச்சு. 2 இந்த ட்ரெஸ் எடுத்தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் பேபி தான் எடுத்தாரு. 3 ட்ரெஸ் மொத்தம். ஆமா. சோ இப்போ என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்கணும். பாப்பாக்கு போயிட்டு நல்லா ஜீன் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 2 வச்சிருக்காது, ரொம்ப சின்னதாயிடுச்சு, நிறைய டைம் வந்து போட்டாச்சு. சோ அதனால இப்போ ஜீன் மட்டும் 2 எடுத்தா போதும். ஆமா எல்லாமே போடலாம். டிஷர்ட் பாருங்க செம்மையா இருக்கு. டிஷர்ட் கலரா டிஷர்ட் டிசைனா இருந்தது சங்கீதா. நிறைய சைஸ், பெரிய சைஸ்ல இன்னுமே சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து சின்ன சைஸ் தேடி எடுத்தோம். சோ பாருங்க டிஷர்ட் 1 இது ஒரு மாடர்ன் டிஷர்ட். கிராப் டாப். இங்க ஒரு அழகா நாட்டு வச்சு செமையா இருந்தது இந்த Dress. இதெல்லாம் ஜீன் போட்டுக்கலாம். தள்ளி போமா, என்ன குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அதான் சாப்பிட்டு கிட்ட வந்துட்டா. இந்த துணியை வந்து இவகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அவளுக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து காப்பாத்தி வச்சிருந்தோம். ஸ்நாக்ஸ் காலியான உடனே கிட்ட வந்துட்டா. இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸா தான் இருக்கு, இருந்தாலும் இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இது நாங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இதோட சின்ன சைஸ் தேடி பார்த்தேன், கிடைக்கல. மெட்டீரியல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலான மெட்டீரியல். இது ஒண்ணு 3. அப்புறம் இது ஒண்ணு பாத்தீங்கன்னா இது என்ன பேபி இது வேணான்னு சொன்னா, இல்ல இது ஸ்டைலா மாடர்னா இருக்கும், பாப்பாக்கு இது போட்டே ஆகணும் அடியில. ஆமா சங்கீதா, பேண்ட் ஜீன்ஸ் போட்டு அது டாப் சங்கீதா. அதான் இதுவும் கிராப் டாப் மாடல். இது கிராப் டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கு. சோ இதான் வந்து ஃப்ரண்ட். சோ இது எடுத்தாரு 1 2 3, இதோட சேர்த்தா 4. அதுக்கப்புறம் டி-ஷர்ட் இங்க பாருங்க 5 6. இது சூப்பரா இருந்தது. இது 7 8 9. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபுல் ஹேண்ட் வச்சு ஆல்ரெடி பாப்பா இதே மாதிரி வச்சிருக்கா. ஆமா ஃபுல் ஹேண்ட் வச்சு டிசைன். ஆமா 9. இதுமா ஸ்டார்ட் பண்ண கூடாது தங்கம். அதுக்கப்புறம் 10 11. இது 2 எடுத்துட்டு டச் போலியா? ஆமா சரி பரவாயில்ல விடு, பரவாயில்ல. நான் ஒரு எடுத்து போட்டுக்கறேன், ஒரு எடுத்து போட்டுக்கறேன். அது 13 14. இந்த சூப்பரா இருக்கு. நான் தான் எடுத்தேன். ஆமா फ्रेंड्स, இவ்ளோ டி-ஷர்ட் இவ்ளோ பேண்ட் மொத்தம் பாருங்க फ्रेंड्स, இவ்வளவும் எவ்வளவு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. 13 டி-ஷர்ட், 13 டவுசர், 13 டி-ஷர்ட், 6 பேண்ட், 3 Dress எல்லாமே சேர்த்து 1200 ரூபாய் फ्रेंड्स. வெளியில போய் இந்த ஒரு டி-ஷர்ட் எடுக்கனாலே வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் வந்து ஆகும். ஆமா இன்னொன்னு எடுத்துட்டு வந்த 2 Dress வந்து பாத்தீங்கன்னா கடையில எடுத்துட்டு வந்தோம். ஆமா ஒரு Dress வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வரும். அது 200 ரூபாய் ஆஃபர்ல 200 ரூபாய், அது ஒரு Dress 400 ரூபாய். வெளியில போயிட்டு வந்து பாப்பா கடையில ஃபர்ஸ்ட் போன உடனே வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு தான் போனோம், வேற ஏதாவது Dress எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு எடுத்தோம். இந்த Dressம் இந்த Dress 2 Dress வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல பை 1 கெட் 1 அது மாதிரி ஆஃபர் சொல்லிட்டு எடுத்தோம். ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா 400. இந்த 2 Dress வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் फ्रेंड्स. இந்த 2 அதுமே ஆஃபர்ல 400 ரூபாய், அப்ப ஆஃபர் இல்லனா ஒண்ணு 400 ரூபாய். ஆமா 800 ரூபாய் வரும். ஆனா இந்த மொத்த Dressமே வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் தான் फ्रेंड्स. சோ 1250 ரூபாய் தான். வேற லெவல்ல குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பரா இருக்கு.
கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க வந்து போய் எடுத்துக்கலாம் friends. ஆமா, குழந்தை வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நாங்க வந்து வீடியோல கண்டிப்பா இது சொல்றது. இந்த வீடியோ ப்ரொமோஷனும் கிடையாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டா வேணும்னா அந்த கடைக்கு வந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் விலை மலிவா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து பாப்பாக்கு வந்து போட்டுக்கலாம். ட்ரெஸ் வந்து சாஃப்டாவும் இருக்கும். எடுத்துட்டு வந்தோம். ஆமா, அப்படியே வந்து பேபிக்கு 2 டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்தாரு. அங்கே டிஷர்ட்டும் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிளைனா ஒரு டிஷர்ட் வந்து பிளைனா ஒரு டிஷர்ட், ரெண்டுமே பிளைன் டிஷர்ட் தான். ஆமா, ஒரே ஒரு டிசைன். நம்ம என்ன மாதிரி லேடிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கிடையாது. எடுத்தா டிஷர்ட் வேணா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னம்மா அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை. அந்த சைடு பை சொல்லுங்க, பை சொல்லுங்க. இங்க சொல்லு, ஜெஸ்டா பை சொல்லு. டாடா பை. டாடா பை.